வணக்கம், என் பேர் ஏமச்சந்திரன், கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார்ட் அப் சிங்கம். அப்புறம் இவர் மிஸ்டர் குமார் வேம்பு, கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார்ட் அப் சிங்கம். பாலச்சந்தர், கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார்ட் அப் சிங்கம். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ இந்தியாவில வந்து நிறைய இடத்துல வந்து எல்லாருக்கும் ஃபண்ட் ரைசிங் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப்க்கு வந்து நிறைய ஐடியாஸ், நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு வேணும்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம். இது வந்து டிவி ஷோ, ஸ்டார்ட் அப் சிங்கம் டிவி ஷோ நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு டிவில. அது வந்து ஒன் ஆஃப் தி ஐடியா டு ரீச் அவுட் டு தி ஆல் தி ஸ்டார்ட் அப்ஸ். எங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டுல நல்ல இனோவேட்டிவ் ஐடியா, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபண்டு தேவை, உங்களுக்கு வந்து ஒரு மென்டர்ஷிப் தேவை, உங்களுக்கு வந்து அடுத்த போறதுக்கான ஒரு 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 பிளாட்ஃபார்ம் தேவைன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் அணுகலாம். 4 எபிசோட்லயே வந்து நிறைய பணத்தை நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து முக்கியமான ஒரு வேல்யூக்கான ஒரு கான்செப்டை லான்ச் பண்ணோம். எல்லாருமே வந்து பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க முக்கியமான பிசினஸை வந்து விட்டுறாங்க. அதனால வந்து ஒரு 5 வருஷத்துல வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகுது. அந்த மாதிரி ஃபெயில் ஆகாம அந்த ஸ்டார்ட் அப்ஸை சக்சஸ் பண்றதுக்காக, அவங்களை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்காக வேல்யூகான் கான்செப்டை நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். யூனிகானா ஆக விரும்புற எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் ஃபர்ஸ்ட் வேல்யூகான் ஆகணும்னா அவங்க பண்ற பிசினஸ் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு லான்ச் பண்ணோம். இன்னைக்கு நீங்க வந்தது எல்லாருக்குமே நன்றி. மிஸ்டர் குமார் வேம்பு சார் வந்து உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கோ ஃப்ரூகல்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவர். அப்புறம் ஜோகோன்னு ஒரு கம்பெனி, அதோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் டீம் கோ-ஃபவுண்டர் அவரு வந்து ஸ்டார்ட் அப் சிங்கத்துல ஒரு இன்வெஸ்டரா வந்திருக்காரு. இன்வெஸ்டர் மட்டும் கிடையாது, எங்களை மென்டர் பண்றவரு. ஸோ அவரும் இப்ப பேசுவார். பட்ஜெட்ல ஸ்டார்ட் அப் இப்போ கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் அப்ல இருந்து ஒரு பொருள்களை ப்ரொக்யூர் பண்ணணும்ன்றதுல இருந்து, ஏன்னா ஸ்டார்ட் அப் கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது மாதிரி இப்போ ஒரு செக்டர் ஸ்பெசிஃபிக்கா டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்றாங்க. அது மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப்பை நிறைய என்கரேஜ் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை எவாலுவேட் பண்ணி அவங்க ப்ராடக்ட் யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு ஈஸியா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ற மாதிரியான ஸ்கீம்லாம் வச்சிருக்காங்கன்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதனால வந்து நிறைய பேரால இப்போ சின்ன கம்பெனியா இருக்கிறதையே அவங்க 3 வருஷம் 5 வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை கொடுக்கணும், மினிமம் டேர்ன் ஓவர் வச்சுக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம ப்ரொக்யூர்மெண்ட் கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து ப்ரொக்யூர் பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து கண்டிப்பாவே ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நிறைய ஸ்டார்ட் அப்போட சக்சஸ்க்கு அது நல்ல ஒரு சக்சஸ் உறுதுணையா இருக்கு. 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு வந்து ஒருத்தர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கம்பெனி நடத்தணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஐடியா அவருக்கு இருக்கும், அந்த ஐடியாவை அவரால் ப்ராடக்டா பண்ணக்கூடியது. ஆனா அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டீம் செட்டப் பண்ணணும். இப்போ நான் ஒரு இன்ஜினியரா ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறேன், நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும், இவெண்ட் பண்ண தெரியணும், பிஆர் பண்ண தெரியணும், அக்கௌண்டிங் பண்ண தெரியணும், அது மாதிரி ஹெச்ஆர் பண்ண தெரியணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்களாவே இருக்கு. இப்ப ஸ்டார்ட் அப் சிங்கம் மாதிரி பிளாட்ஃபார்முக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேகமா ஒரு இன்வெஸ்டரோட கனெக்ட் ஆகி இன்வெஸ்டர்ஸ போறாங்க. அவங்க டிவி ஷோல வர்றதுனால அவங்களுக்கு ஒரு பேர் வருது. இப்ப நீங்க இங்க பிரசன்ட் பண்ணின எல்லா கம்பெனியும் பாத்தீங்கன்னா அதனால அவங்களுக்கு ஆர்டர் வருது, அதனால அவங்களுக்கு இன்னும் வேற இன்வெஸ்டர் வராங்க. அந்த துறை சார்ந்தவங்க அவங்க கிட்ட வந்து நாங்களும் உங்க கம்பெனி ஜேர்னியில பார்ட்டிசிபேட் பண்றோம், மென்டர் பண்றோம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல அனுபவம் உள்ள அட்வைசர்ஸ் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுல 9 ஸ்டார்ட் அப் செய்தாங்க உலகத்தோட ஆவரேஜ். அப்போ அதுல 10ல 2 வந்து இதனால சக்சஸ் ஆகும், 2-3 சக்சஸ் ஆகும் அப்படின்னாலே நம்மளால 100% 200% வந்து ஸ்டார்ட் அப் சக்சஸை அதிகப்படுத்த முடியும். ஸோ அப்போ ஸ்டார்ட் அப் சிங்கமோட நோக்கமே வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்றாரு, அந்த ப்ராடக்ட் ஒரு தேவையான ப்ராடக்ட் அப்படின்னா எப்படி அதோடைய சக்சஸ் ரேட்டை அதிகப்படுத்துறது, எப்படி அவர் வந்து கோர் ப்ராடக்ட்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அவருக்கு முதலீடு இருந்து வேற தேவையான சர்வீசஸ்லாம் வேகமா கிடைக்கிறதுக்கு உதவி பண்றது, எப்படி அவர் வந்து இப்போ 10 வருஷத்துல அடைய வேண்டிய சக்சஸை 5 வருஷத்துல எப்படி கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட குறிக்கோள். சார் எவ்ரி இயர்
ப்ரோக்ராம் மூலியமா வந்து எதுக்கு வேலை தேடணும், நம்மளே ஏன் வேலை உருவாக்க கூடாது, பிசினஸ் மைண்ட் செட்டை கொண்டு வரும் அந்த இளைஞர் மத்தியில. ரெண்டாவது வந்து வீட்லயே இப்போ வந்து நான் வந்து பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா எல்லாம் பயப்படுறாங்க, இல்லப்பா நல்லா ஒழுங்கா வேலைக்கு போ அப்படின்னு. இப்போ எல்லாரும் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம அம்மா பாட்டியில இருந்து குழந்தைங்க இருந்து எல்லாம் வீட்டுல பாக்குறதுல ஓ பிசினஸ் செய்யறதுலாம் இருக்கா, நம்ம பையனும் போலாம் அப்படின்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸோ சமுதாயத்துல நம்ம வந்து முன்னால போகணும்னா நிறைய புது பிசினஸ் வரணும், அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் வரணும். அதுல வந்து இளைஞர்கள் வந்து அவங்க கெரியர் ஆப்ஷனா ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஒரு ஆப்ஷனா நினைக்கணும். அந்த ஒரு தாட்ல தான் இது.